வணக்கம். சாதனை விளக்க பொதுக்கூட்டம் என்கின்ற தலைப்பில் நாம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய இரண்டாவது பாகம் இது. கல்வி. இந்த கல்வியினால தான் பெரும்பாலான குடும்பங்கள் கடன்காரர்களாக மாறுகிறார்கள். ஏன்? என்ன காரணத்தினால? யார் உங்களை போய் தனியார் பள்ளிக்கூடங்களை படிக்க சொல்கிறாங்க? ஏன் நீங்கள் போய் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறீங்க அப்படின்னா, அரசு அதில் கோட்டை விட்டுருச்சு. அரசு பள்ளிக்கூடங்களில் தான் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனைத்து மாணவர்களும் படித்தாங்க. அன்னைக்கு படித்த நபர்கள் தான் இன்னைக்கு பல துறைகளில் அதிகாரிகளாக இருக்காங்க. ஆனால் இடையில் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை உள்ள விட்டு, குறிப்பாக 90களுக்கு பிறகு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய வேலைகளை இந்த அரசாங்கம் தானே செஞ்சிச்சு. அப்போ அரசு 1ஆம் வகுப்புல இருந்து அந்த மாணவனுடைய திறமை என்ன, அவனுக்கு எந்த துறை பிடிக்குது, என்னவாக அவன் விரும்புகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அவனோட விருப்பப்படி அவனை படிக்க வச்சு அவன் என்ன துறை தேர்ந்தெடுக்கிறானோ அந்த துறையில் அவனை வளர்த்தெடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சாதனை. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் சாதனை. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்க, இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்துக்கோங்களேன், வருமானம் ஒரு 10,000-15,000 வருதுனாக்கா செலவு 30,000 வருது. அப்படி என்னடா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிள்ளைங்க படிப்பு செலவுலேருந்து, பால் வாங்குறதுலேருந்து, வீட்டு வாடகையிலேருந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 வருது. ஆனால் வரக்கூடிய வருமானம் 15,000லேருந்து 20,000 வரைக்கும் வருது. அதுவும் குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் வேலை செஞ்சால் தான் வருது. சரி, அப்படியெல்லாம் வருது, ஓகே. அப்போ இந்த 15,000 நமக்கு வருமானம் வருது, மீதி 15,000 நம்ம எப்படி ஈடுகட்டுறது அப்படின்னு நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய நிறுவனங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக, அதாவது அரசாங்கத்தினுடைய மகளிர் சுய உதவி குழுக்களை நான் சொல்லலை, தனியார் சுய உதவி குழுக்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் முன்னாடி 10 பேர் 15 பேர் சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு லோனை கொடுத்து ஆளு கொஞ்சம் பிரித்து கொடுத்து அப்படிலாம் செஞ்சாங்க. இப்போ அப்படி கிடையாது. 3 பேர் இருந்தாலும் லோன் கொடுக்குறாங்க, ஒரு நபராக இருந்தாலும் லோன் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கட்டும் திறன் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. அதுவும் ₹1, ₹2, ₹100, ₹200, ₹5,000, ₹2,000, ₹5,000, ₹10,000 கிடையாது. எடுத்தோன்னே 50,000, அதுக்கப்புறம் 1,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 1,00,000 அதுக்கு மேலேயும் கூட கொடுக்குறாங்க. தனிநபர் லோனு பெண்களுக்காக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 15,000 நம்ம ஈடுகட்டுவதற்கு என்ன செய்கிறோம்னாக்கா, இது போன்ற லோன் வாங்குகிறோம், அதெல்லாம் ஃபைனான்ஸ் வாங்குகிறோம், கந்து வட்டிக்கு வாங்குகிறோம். இப்படியெல்லாம் வாங்கி 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 மொத்த குடும்பமும் கடனில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இது ஒரு குடும்பத்தில் கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு 2.5 கோடி குடும்பங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு கணக்குக்கு ஒரு 2.5 கோடி அல்லது 2 கோடி குடும்பங்கள் வச்சுக்கலாம். இந்த 2 கோடி குடும்பங்களில் சுமார் ஒரு 50 லட்சம் குடும்பங்கள் வேணால் இதில் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 1.5 கோடி குடும்பங்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கடன் சுமை எதுவுமே எங்கள் நாட்டில் கிடையாது. விவசாயிகள் எந்த ஒரு கடனாளியும் கிடையாது, மக்களுக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது. எல்லா கடனையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். அது தனியார் கடனாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்திட்ட வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, அனைத்து கடன்களையும் தள்ளுபடி பண்ணிட்டோம். இப்போ மக்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் ஓரளவுக்கு நார்மலான ஒரு சூழல் வந்துருச்சு. இனி அவங்க கடன் வாங்கி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருந்தால், அது திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கேரளா போன்ற மாநிலங்களில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து தான் இந்த மாநிலங்களை ஆட்சி நடத்துகிறாங்க, அவர்களாக கூட இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு கட்சி செஞ்சிருக்கா? அப்படி செய்திருந்தால் அது சாதனை, அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதுவும் செய்யலை. இவங்க சொல்லக்கூடிய சாதனை என்ன? இது நாங்கள் இந்த ஒரு வருஷத்தில் இத்தனை 1000 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம், இத்தனை அரசு மருத்துவமனைகளை நாங்கள் மராமத்து பார்த்துருக்குறோம், சாலை வசதிகளை இங்கெங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம், குடிநீர் வசதிகளை இங்கெங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம், மின்சார வசதிகளை இங்கெங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய அரசு செய்த சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க.
இது கேட்கும்போது ரொம்ப காமெடியாக எனக்கெல்லாம் இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாகவே நான் முதல்ல இந்த கூட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு கவுன்சிலர்களில் இருந்து பிரதமர் வரைக்குமே தேர்ந்தெடுப்பது எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. எதற்கு? முறைப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, சட்டப்படி பார்த்தோம்னாக்கா, ஒட்டுமொத்த மக்களிடமிருந்தும் என்னென்ன வகையிலெல்லாம் வசூல் செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் வரி மூலமாக வசூல் செய்து அந்த பணத்தை ஒன்று திரட்டி எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்காக அந்த பணங்களை ஒதுக்கி அந்த பணத்தை சில நபர்களுக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பணத்திலிருந்து அவர்கள் மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு முறையாக இங்கே இருக்குது. அந்த முறையின் அடிப்படையில் தான் நம்ம தேர்தலில் ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்த நபர்கள் நமக்கு இதையெல்லாம் திருப்பி செய்கிறாங்க. ரோடு போடுறாங்க, தண்ணீருக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, மின்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஒரு சில இடங்கள் மட்டும்தான். இது ஒட்டுமொத்த மக்களுடைய பயன்பாட்டிற்கும் வந்துருச்சா அப்படின்னாக்கா இன்னும் வரலை. பெரும்பாலான மக்கள் இன்னும் பழங்கால நிலையில் தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மை சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் கொஞ்சம் முன்னேற்றம் தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்களோ உங்களுக்கு கொடுத்த வேலையே என்ன அப்படின்னாக்க இதுதான் உங்களுக்கு வேலை. தேர்ந்தெடுப்பது எதற்கு? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது நீ எனக்கு வேலை செய்யணும்ப்பா, என்கிட்ட இருந்து எல்லாத்துட்டையும் காசை வசூல் பண்ணி மொத்தமாக சேரு, எவ்வளோ பணம் வருதுன்னு பாரு, அந்த பணத்தை வச்சு எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன உடனடி தேவைகள் இருக்கோ அதை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் உன்னை வேலைக்கு மக்கள் வச்சுருக்காங்க. நீ மக்களுடைய சேவகன் தானே தவிர எஜமானன் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் 1-2 செஞ்சுட்டு இதுலேயும் 30% கமிஷன், 40% கமிஷன் இதெல்லாம் வாங்கிக்கிட்டும் மீதி இருக்க பணத்தில் மக்களுக்கு செய்கிறாங்க. இதையே ஒரு சாதனையாக சொல்கிறாங்க. ஏற்றுக்க முடியுது அவங்களால? என்னால் ஏற்றுக்கவே முடியலை. சாதனை என்பது யாரும் செய்ய முடியாததை செய்து காட்டினால்தான் அது சாதனை. அனைத்து அரசுகளும் செய்கிறாங்க. அது திமுக அரசாக இருக்கட்டும். இப்போ திராவிட மாடல்னு எல்லாரும் நிறைய பேர் பேசுகிறாங்க. என்ன திராவிட மாடல்? என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க மக்களுக்கு? ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இந்த பார்ப்பனிய அடக்குமுறை, அந்த அடக்குமுறை கொஞ்சம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம்னாக்கா தலைவிரித்து ஆடுது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதை தவிர்த்து இப்போ நான் பேசின மக்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றை உருப்படியாக நீங்கள் தீர்த்திருக்கீங்களா அப்படின்னா தீர்க்கலை. அப்போ தீர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் சாதனை இல்லை. நீங்கள் சாதனை எதுவுமே செய்யலை. நீங்கள் செய்வதற்கு பேர் எதுவுமே சாதனைகள் கிடையாது. மக்களுடைய சேவைகள், மக்களுக்கு நீங்கள் செய்தே ஆக வேண்டிய சேவைகள். அதற்காகத்தான் மக்கள் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்.